சொன்ன உடனே செம்பனார் கோயில பேரூராட்சி ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாக சமூக அக்கறையுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் 50 வருஷமா இந்த செம்மனாரோடு வணிகர் சங்கத்தில் என்ன ஒரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா அதை தான் பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி ஒரு ஒற்றுமையான சங்கம் தான் நம்முடைய வணிகர் சங்கம். இப்போ நீங்கள் மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 10 கடை திறந்திருக்கும், 10 கடை சாத்தி இருக்கும். ஆனால் செம்மனார் ரோடில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொண்டு வைக்கும்போது அது கடைசியில் வெயில் ஏறிச்சு. வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கணும்னா ஒவ்வொரு இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு கொடுத்துடலான்னு சொல்லி தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணோம். ஆனால் பண்ணுனா அதை கொடுக்க முடியல. ஸ்டாலின் போயிருந்தார். ஸ்டாலின் என்ன சொன்னார் அவர் பேசும்போது, வணிக நல வாரியத்தில் 11வது மாதம் வரைக்கும் உறுப்பினர் அதுக்கு முன்னாடி காணா தெரியாத சம்பந்தம் தாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் சான்றிதழ் வழங்குவதுல அதுல உறுப்பினர் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட 140 பேர் ஒரு விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காம விடவே மாட்டாங்க. அந்த மாரி தான் அதே மாதிரி ஆமா திருச்செம்பூர்ல எல்லாமே உண்டு. இன்சூரன்ஸ்ல இருந்து மருத்துவ காப்பீடு அதெல்லாம் நிறைய அந்த ஸ்கீம் அதில் இருக்கு. நிறைய ஒரு கீழே மூட்டை தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா மயிலாடுதுறை. நான் செம்மனார் கோயில் வணிக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக நான் அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். நான் சாதித்தது எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ தான் ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணுறதுல நம்ம செம்மனார் கோயிலில் எப்படியாவது தாலுக்காக ஆக்கணும். தாலுக்காக ஆக்குனா ஜனங்களுக்கு சௌரியமாக இருக்கும். கஷ்டப்படாமல் அவங்க தாலுகா வச்சு போக முடியும். இப்போ தாலுகா வச்சு போகணுன்னா குழந்தைக்கு சொன்ன மாதிரி சந்தைக்கும் பொறையாத்துக்குங்கிற மாதிரி இங்கேருந்து பொறையாறு போகணும். பொறையாறு போய் தாலுகா வச்சு போகணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் எங்கெந்த இடத்துல இறங்கினாலும், காத்தாஞ்சாவடியில் இறங்கினாலும், தரங்கம்பாடில் இறங்கினாலும், பொறையாறில் இறங்கினாலும் நீங்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் தாலுகா ஆஃபீஸை அடைய முடியும். அது மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ கஞ்சநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க போகணுன்னா 3 பஸ் மாதிரி போகணும். இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செம்மனார் கோயிலை தாலுக்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்து வரோம். அதனால் இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்போ தேர்தல் வருது. இந்த நேரத்தில் நமக்கு அவசியம் சொல்லி ஆகணும். அதை தவிர நம்ம தேர்தலில் நிற்கிற எப்படி செஞ்சாலும் 2 கட்சியில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வரப்போகிறாங்க. அதனால் 2 பேருடைய தேர்தல் அறிக்கையில் செம்மனார் கோயில் தாலுக்கா ஆக்கணுங்கிறதுக்காக மனு கொடுத்து அவங்களும் சேர்த்துருக்காங்க. அதில் அவங்களும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விடாமுயற்சியாக நம்ம பண்ணோம்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். செம்மனார் கோயில் தாலுக்காவாக ஆக்க முடியும். செம்மனார் கோயிலை தாலுக்காவாக ஆக்கணுங்கிறதுக்காக மக்களுக்கு தெரியறதுக்கும் வணிகர்களுக்கு தெரியறதுக்கும் எல்லாருக்குமே சௌகரியங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி செம்மனார் கோயிலில் கடையடைப்பு பண்ணி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது.